இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கு உறுதி கொடுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். ஒரு வளமான இந்தியாவை, வலிமையான இந்தியாவை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். இந்த தேர்தலிலே அகில இந்திய அளவிலே தலைமை பொறுப்பேற்று ஆளுமை திறனோடு இந்தியாவை என்னால் ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்தான். எங்களால் இந்தியாவை ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினேன். அதற்கு நேர் மாறாக எங்களால் ஆட்சி செய்வதற்கு ஆளுமை திறன் கொண்ட தலைவர்கள் இல்லை என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய கூட்டணி தலைவர் இல்லாத, தலைமை இல்லாத இந்தி கூட்டணி. அதற்கு சப்பை கட்டி கொண்டிருக்கிற கட்சி திமுக. எனவே தலைமை இல்லாத கூட்டணியாக, தலை இல்லாமல் வாள் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த வாளை நறுக்கக்கூடிய நாள் தேர்தல் நாள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். வாக்காளர் பெருமக்களே, ஏன் முக்கியமான தேர்தல்? ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? 10 வருட கால மத்திய அரசுடைய உயர் பணி சாதனைகள் தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். அதன் அடிப்படையிலே இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருடைய பகுதியும் வளரும், தொகுதியும் வளரும், குடும்பமும் வளரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கு தேவை மத்திய அரசினுடைய திட்டங்களுடைய தொடர்ச்சி. அது அவசியம், அவசரம். அந்த அவசியத்தையும் அவசரத்தையும் இந்த தொகுதி மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய நம்முடைய எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள். விஜயசீலன் அவர்களது வெற்றி என்பது பிரதமர் மோடி அவர்களுக்கு வாரணாசியிலே நீங்கள் போடுகின்ற வெற்றி ஓட்டாக இருக்கும். அவருடைய கரங்களை உயர்த்தக்கூடிய வாக்காக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களுக்கும் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை கொடுத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மீது, தமிழர்கள் மீது, தமிழ் மொழி மீது, தமிழ் கலாச்சாரம் மீது, தமிழ் பண்பின் மீது அன்பு கொண்டவராக, பாசம் கொண்டவராக செயல்படுகிறார்கள். உலக நாடுகளுக்கு செல்லும் போது கூட திருக்குறளை பற்றி அவர்கள் பேசுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை. தமிழர்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெருமையை அவர்கள் ஏற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய புதிய பாராளுமன்றத்திலே செங்கோலை அவர்கள் நிறுவியிருப்பது தமிழ்நாட்டிற்கு வரலாற்று பெருமை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இப்படி தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படக்கூடிய பிரதமர் பொற்கால ஆட்சியை மத்தியிலே, டெல்லியிலே நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு துறையையும் கூர்ந்து பார்த்து கவனித்து அதற்கேற்ற திட்டங்களை கொடுத்து அந்த துறையை சார்ந்த மரியாதைக்குரியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் வாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், வியாபாரிகள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான மீனவர்கள்,
என்று அவருடைய உயர்வுக்காக பாடுகொண்டு கொண்டிருப்பவர் நம்முடைய பிரதமர் அவர்கள். குறிப்பாக நம்முடைய மத்திய அரசினுடைய தொடர் திட்டங்களே நம்முடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. திட்டங்களை கூற வேண்டும் என்றால் நான் பட்டியலிட்டு கொண்டு போகலாம். 10 நாட்களுக்கு முன்பு கூட 100 நாள் வேலை திட்டத்தின் அடிப்படையிலே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்களுடைய நலன் அக்கறையிலே அக்கறை கொண்ட மத்திய அரசு 319 ரூபாயாக அதை உயர்த்தி இருப்பதை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஏழை எளிய நடுத்தர மக்களும் நினைத்து பார்க்கிறோம். நண்பர்களே, இது போன்ற நல்ல பணிக்கு இந்த தொகுதியிலே செய்வதற்கு மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்குத்தான் உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். மீண்டும் தேவையில்லாமல் உங்கள் வாக்கை வீண் செய்வதற்காக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நீங்கள் வாக்களிக்க கூடாது. அவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் ஏமாறக்கூடாது. அவர்கள் உங்களை ஏமாளியாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல பொய்களை கூறிக்கொண்டே இருப்பார்கள். சொன்ன வாக்குறுதிகளே நிறைவேற்றாத அரசு இந்தியாவிலே ஒன்று இருக்கிறது என்றால் அதிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற அரசு இந்த திராவிட மாடல் திமுக அரசு தான். இன்னும் சொல்ல போனால் தேர்தலிலே வென்றவுடன் அவர்கள் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய பணிகளை செய்வது கிடையாது. வாக்களித்த மக்களை மறந்து விடுகிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காத்தாடி போல பறக்க விடுகிறார்கள். மாறாக மத்திய அரசோடு மோதல் போக்கை கைபிடிக்க நினைக்கிறார்கள் வாக்கு வங்கிக்காக. இந்த அரசியல் இனிமேல் தமிழகத்திலே ஈடுபடாது. இது போன்ற அரசியலிலே திமுக தமிழகம் வளர்ச்சி அடையாது. வாக்களித்த மக்களுக்கு பயன் ஏற்படாது. உங்கள் தொகுதி வளராது, உங்களது பகுதி வளராது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தூத்துக்குடியிலே 2 அமைச்சர்கள், தூத்துக்குடி மாநகராட்சிக்கு ஒரு மேயர், தூத்துக்குடியினுடைய பாராளுமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களிலே பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள். ஏன் இத்துணை மக்கள் பிரதிநிதிகளை வைத்து அவர்களால் தூத்துக்குடியை உயர்த்த முடியவில்லை? ஏன் தூத்துக்குடிக்கு செய்யக்கூடிய அடிப்படை வசதிகளை முறையே சரியே செய்து கொடுக்கவில்லை? மழை வெள்ளம் அதிகம் இருக்கும் என்ற எச்சரிக்கை வானிலை கொடுத்திருக்கிறது. வானிலை கொடுத்த பிறகு கூட இவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள், நீங்கள் வாக்களித்தவர்கள் இங்கே இருந்து மக்களை பற்றி கவலைப்படாமல் மழைக்கு பயந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்யவில்லை என்பதுதான் உண்மை நிலை. மேலும் பல மாதங்களுக்கு முன்பே வடிநீர் வாய்க்கால் அதை முறைப்படுத்தியிருக்கலாம். அதே போல தூத்துக்குடியிலே தண்ணீர் வடியக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். வீடுகளிலே தண்ணீர் நிற்காத வண்ணம் உறுதிப்படுத்தி இருக்கலாம். மத்திய அரசு கொடுத்த எந்த தொகையையும் முழுமையாக அவர்கள் செய்யவில்லை, செலவு செய்யவில்லை. மழை வெள்ளத்திற்கு பிறகு 5 நாட்கள் மக்கள் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருக்கிறார்கள். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு. மாறாக துணக்கம் காட்டிய அரசு, செய்யாத வேலையை மறைப்பதற்காக மத்திய அரசு மீது குறை கூற வேண்டும் என்று நினைக்கிற அரசு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை கூட முறையே செலவழிக்காத அரசு, அதற்கு கணக்கு காட்டாத அரசு, அதற்கு வெளிப்படை தன்மை இல்லாத அரசு இந்த அரசு என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆனால் இவைகளெல்லாம் மறைக்க வேண்டும். மக்களிடம் நல்ல பெயர் எடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழகம் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் நம்பர் 1 என்ற அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் மார்தட்டிக் கொள்கிறார்கள்.
எதில் நம்பர் 1 தமிழகம் என்று நான் கேட்க விரும்புகிறேன். போதை பொருள் நடமாட்டத்திலே தமிழகம் நம்பர் 1. டாஸ்மாக் உற்பத்தியிலும் வியாபாரத்திலும் தமிழகம் நம்பர் 1. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலே தமிழகம் நம்பர் 1. மொத்தத்திலே கொடுத்த வாக்கை இந்தியாவிலே நிறைவேற்றாத ஒரு மாநில அரசு இருக்கின்றது என்றால் அதிலே திமுக நம்பர் 1. தமிழக மக்களை மழையினால் பாதிக்கப்பட்டவர்களை வஞ்சித்ததிலே திமுக நம்பர் 1. ஊழல் ஆட்சியிலே திமுக நம்பர் 1. வெளிப்படை தன்மை இல்லாத செயல்பாட்டிலே திமுக நம்பர் 1 என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். கொடுத்த வாக்குறுதிகளையாவது இவர்கள் நிறைவேற்றினார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். மதுவிலக்குக்கு மூடு விழா நடத்துவோம் என்று இந்த தொகுதியினுடைய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஆட்சியினுடைய முதல் நாள் கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். சொன்னார்களே, செய்தார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். விலைவாசியை கட்டுப்படுத்த முயற்சி எடுப்பேன் என்று கூறினார்கள். சொன்னார்களா, செய்தார்களா என்று நான் கேட்க விரும்புகிறேன். நகை கடன் ரத்து என்று சொன்னீர்கள், செய்தீர்களா? செய்யவில்லை. கல்வி கடன் ரத்து என்று சொன்னீர்கள், செய்தீர்களா? செய்யவில்லை. நண்பர்களே, இப்படி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற அரசுதான் திமுக அரசு. சொல்லாமலேயே மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே நிற்கின்ற தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் நினைவு கூற விரும்புகிறேன். கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் வாக்காளர் பெருமக்களே. சொன்னதைத்தான் செய்யவில்லை. சொல்லாமல் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கின்றார்கள் தெரியுமா? தமிழக மக்களுடைய நலனுக்காக, தூத்துக்குடியினுடைய நலனுக்காக பால் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள், வீட்டு வரியை உயர்த்தி இருக்கிறார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள், தண்ணீர் வரியை உயர்த்தி இருக்கிறார்கள், பத்திர பதிவை உயர்த்தி இருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் என்பதை வாக்களிப்பதற்கு முன் நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய மகளிர் நிறைய நின்று கொண்டிருக்கிறீர்கள். மகளிருடைய முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. மகளிருடைய முன்னேற்றத்திற்காக சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசு அதிக திட்டங்களை கொடுத்திருக்கின்றது என்றால் அது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்கு நேர் மாறாக திமுக அரசு மகளிரை எப்படி ஏமாற்றுகின்றது என்பதற்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறார்கள். காலையிலே அந்த பணத்தை மகளிரிடம் கொடுத்து அவர்கள் வீட்டில் இருக்கிறவரிடமிருந்தே அந்த பணத்தை மீண்டும் வாங்கி மாலையிலே தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாக் கஜானாவிலே அதை போட வைக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடல் என்பதை மகளிர் தயவு கூர்ந்து மறந்துவிடக் கூடாது. மக்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்பதிலே கைதேர்ந்தவர்கள், அதிலே அவர்கள் உயர்பட்டம் பெற்றவர்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே திமுக அதிமுகவிடம் ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் வாக்கு வீண் போகக்கூடாது. நாட்டிற்கு வளமான தலைமை தேவை. நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த தலைமை தேவை. கொரோனா காலத்திலே உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தாத ஒரு தலைமை தேவை. அந்த தலைமை நரேந்திர மோடியினுடைய தலைமை. ஒரு முறை அல்ல, 1000 முறை சொல்லலாம், மோடி மோடி மோடியினுடைய தலைமை. அது இன்றைக்கு அவசியம், அவசரம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. 3வது முறை நம்முடைய பாரத பிரதமர் மோடியுடைய தலைமையிலான அரசு
இந்தியாவை நல்லரசாக நடத்தி கொண்டிருக்கிறது. 3வது முறை ஆட்சி பீடத்திலே ஏறியவுடன் நல்லரசாக செயல்படும் அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. 55 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற பெருந்தலைவர் காமராஜனுடைய அடிச்சுவட்டின் அடிப்படையிலே நல்லவர்கள் இருக்கும் ஆட்சி நடைபெறும். அத்தகைய நல்லாட்சிக்கு வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். அதற்கு மத்திய அரசினுடைய ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். வாக்காளர் பெருமக்களே, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த போர். நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த போர். நேர்மைக்கும் ஊழலுக்கும் நடக்கின்ற போர் இந்த போர். ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த போர். பொதுநலத்திற்கும் சுயநலத்திற்கும் நடக்கின்ற போர் இந்த போர். குறுகிய பார்வைக்கும் தீர்க்க தரிசன பார்வைக்கும் நடைபெறுகின்ற போர் இந்த போர். மீண்டும் வளமான தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய போர் இந்த போர். வலிமையான பாரதத்தை அமைக்கக்கூடிய போர் இந்த போர். எனவே இறுதியாக நான் வாக்காளர்களிடம் ஒன்றை கூற விரும்புகிறேன். வாக்காளர்களே, வாக்களிப்பதற்கு கௌரவம் பார்க்க வேண்டாம். அதில் உங்கள் உரிமை அடங்கி இருக்கிறது, உங்கள் வளர்ச்சி இருக்கிறது. நாட்டினுடைய நல்ல தலைமையின் கீழ் நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. வாக்களிப்பது உங்களுடைய கடமை. அதை தவறாமல் சரியே முறையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவர்களுக்கு, வல்லவர்களுக்கு வாக்களியுங்கள். திமுகவும் அதிமுகவும் உங்களது இல்லங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அழுத்தம் கொடுத்து உங்கள் வாக்கை பெற வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை மரியாதையோடு வெளியிலே அனுப்புங்கள். வீட்டிற்குள் விட வேண்டாம். அது நல்லதற்கல்ல. நாட்டினுடைய பலம் உங்கள் வீட்டினுடைய பலம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மோடி அவர்களுடைய வெற்றி நாட்டினுடைய வெற்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்முடைய வேட்பாளருடைய வெற்றி உங்கள் தொகுதியின் வெற்றி, பகுதியினுடைய வெற்றி. எனவே உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவராக, உங்களது சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக, உங்களுடைய நாடி நரம்புகளை நன்கு உணர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதியினுடைய வரைபடத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற உங்களுடைய மண்ணின் மைந்தனாக போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, நம்முடைய வேட்பாளர், பிரதமர் மோடி அவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடக்கூடிய நல்ல வேட்பாளர். அவருக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது உங்களுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அளிக்கும் வாக்கு. போராடி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் நம்முடைய எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்கள். எஸ்டிஆர் விஜயசீலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் 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 என்று சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களிடம் உரிமையோடு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அதை தீர்த்து வைக்கக்கூடிய மத்திய அரசோடு அவர் துணை நிற்கிறார். 100% உங்களது திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளரை நம்பி வாக்களியுங்கள். உங்கள் எதிர்காலம் நல்ல காலம். இந்த தொகுதிக்கு வரும் காலம் வசந்த காலம் என்று கூறி விஜயசீலன் அவர்கள், மோடி அவர்களுக்கு வெற்றிகரமாக செயல்படக்கூடியவர், டெல்லியிலே மத்திய அரசுடைய ஒத்த கருத்தோடு இந்த தொகுதியினுடைய திட்டங்களை முழுமையாக செய்யக்கூடியவர். எனவே சைக்கிள் சைக்கிள் சைக்கிள்
விஜயசீலன் 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 என்று நான் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Chinnam cycle,